Good evening students. First year become A section and B section. இப்போ ப்ரொபோஷனல் கேபிட்டல் மெத்தடில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு சம் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு டைப் ஆஃப் த ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ நல்லா கவனிச்சுங்க கொஸ்டினை ஃபாலோயிங் இன் தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் மிஸ்டர் ஏ பி அண்ட் சி ஸோ இன்டு த ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் தி ரேஷியோ 2:2:1. நல்லா கவனிச்சுங்க முதல்ல ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ரேஷியோ வந்து 2:2:1. ஸோ லைபிலிட்டிஸில் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து 30,000. ஸோ கேபிட்டல் ஏ பி அண்ட் சி 30,000, 24,000, 8,000. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மெயினாக அசட் சைடில் கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 4,000. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ப்ராப்ளத்தோட ஆன்சரை நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கேன். சன்ட்ரி டெப்டார்ஸ் 24,000, ஸ்டாக் 44,000, ஃபர்னிச்சர் 20,000. ஸோ இதில் கீழே பேராகிராஃபில் த ஃபார்ம் வாஸ் டிசால்வ்டு. ஸோ அசட்ஸ் வந்து ரியலைசஸ் பண்ணுறாங்க. அதை வந்து எப்படின்னா கிராஜுவலாக ரியலைசஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து 20,000 அப்படின்னு சொல்கிறாங்க, செகண்ட் டைம் வந்து 30,000 அண்ட் ஃபைனல் வந்து 18,000 வந்து கிராஜுவலாக ரியலைசஸ் பண்ணுறாங்க. ஸோ உன்னுடைய கொஸ்டின் வந்து ஹவு ஈச் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் அண்டர் ப்ரொபோஷனல் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ப்ராப்ளம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்டிங் டு த ஸோ ஒர்க்கிங் நோட்ஸ் அப்படின்றது அழிச்சுவேன். ஸோ ஒர்க்கிங் நோட்ஸ் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் அப்படின்றதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஸோ ப்ரொபோஷனல் கேபிட்டல் மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் ஏபிசி இவங்களுடைய ரேஷியோ வந்து 2:2:1 இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கேபிட்டல் எடுக்கிறீங்க. ஆஸ் பர் பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு கேபிட்டல் எவ்வளோ இருக்குது ஆஸ் பர் பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஆளுக்கு ஸோ 30,000, செகண்ட் உள்ள பர்சனுக்கு 24,000 அண்ட் லாஸ்ட் பர்சன் 8,000. நல்லா நான் வச்சுங்க. இப்போ இந்த 3 பேரில் ஸோ ஒரு ஆளை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். இப்போ எலிமினேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஸோ ஒரு ஷேரோட ரேட் 1 ஷேர். ஸோ 1 ஷேர் அப்படிங்கும்போது இப்போ 30,000 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 15,000, 24 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 12,000, 8,000 1ஆல் டிவைட் பண்ணோம்னா 8,000. அப்போ இது இல்லை யாரோட ஷேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ சியோட ஷேர். அப்போ கண்டிப்பாக வந்து சி should be eliminated. அப்படின்னு போகும். இப்போ இந்த 8,000 இப்போ உன்னுடைய 30,000 இங்கே வந்து இதை வந்து அப்படியே ஆஸ் யூஸ்வல் இங்கே இறக்கி 24,000. இந்த 8,000 அப்படின்றது கண்டிப்பாக நில்லாயிடும். இப்போ இந்த 8,000 into 2 எவ்வளவு 16,000. 8,000 into 2 இவனுக்கு 16,000. இது வந்து தட் இஸ் கால்டு த பேஸ் கேபிட்டல் இன்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. பேஸ் கேபிட்டல் இன்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இதான் உங்களுடைய ஸ்டெப்ஸ். இப்போ 30ல் 16 30,000ல் 16,000 போச்சுன்னா 14,000. இதில் வந்து நமக்கு 8,000. இப்போ இந்த 2 பேரில் ஏ அண்ட் பியில் ஸோ இவங்களோட ஷேரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 ஷேர். ஸோ 14 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளவு 7,000. 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4,000. இப்போ இதில் யாரோடைய ஷேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பியோட ஷேர். ஸோ பியோட ஷேர் கம்மியாக இருக்குது. இந்த 8,000 இங்கே கீழே எழுதிக்க, இந்த 14,000 இங்கே எழுதி. இப்போ பி should be eliminated. இப்போ கண்டிப்பாக வந்து 4,000 into 2 8,000 இவருக்கு வந்து நெல்லுனாயிடும். இப்போ 4,000 into 2 8,000. ஸோ யாருக்கு வந்து அப்சல்யூட் சர்ப்ளஸ் இருக்கு 6,000 ஏக்கு வர. ஸோ நல்லா கவனிச்சுக்க, பேஸ் கேபிட்டல் இன்ட்டு பிஎஸ் ரேஷியோ தட் இஸ் கால்டு பேஸ் கேபிட்டல் இன்ட்டு பிஎஸ் ரேஷியோ. ஸோ நம்ம கொஸ்டினில் கொண்டு போகிறது
ஆன்சர் கொண்டு போகும்போது இந்த ஆன்சர் கொண்டு போகணும், இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேஸ் கேபிட்டல் இன்ட்டு பிஎஸ் ரேஷியோ இந்த இந்த 8000 இதை வந்து நம்ம ப்ரொபோர்ஷனல் கேபிட்டல் மெத்தடில் ஆன்சரில் கொண்டு போகும்போது இந்த 3 வேல்யூமே நம்ம கொண்டு போகணும். நல்லா நான் வச்சுக்கேன். இதுதான். ஸோ இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அண்டர் த ப்ரொபோர்ஷனல் கேபிட்டல் மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக. ஓகே, ரைட். இப்போ உன்னுடைய ப்ரொபோர்ஷனல் மெத்தட் கேஷ் அண்டர் ப்ரொபோர்ஷனல் மெத்தட். இதில் ஃபஸ்ட்டு கிரெடிட்டர்ஸ் இருக்காங்க. நல்லா நான் வச்சுக்க கிரெடிட்டர்ஸ். அதுக்கடுத்து ஏபிசி. இப்போ உன்னுடைய ஆஸ் பர் பேலன்ஸ் ஷீட்டில் ஸோ கிரெடிட்டர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது 30,000. உன்னுடைய கேபிட்டல் 30,000, 24,000, 8,000. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எழுதிட்டு இப்போ உன்னுடைய அசட் சைடில் கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து முதல்ல நீ யாருக்கு நீ பேமெண்ட் பண்ணுற அப்படின்னா கிரெடிட்டர்ஸுக்கு தான் நீ பேமெண்ட் பண்ணணும். இப்போ கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்றது உன்னுடைய பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4,000 கொடுத்துருக்காங்க. ஸோ கழிச்சேன்னா 26,000, இது 30,000, 24,000, 8,000. இது அப்படியே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்றது உன்னுடைய கணக்கில் எவ்வளோ இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து எவ்வளவு? 20,000. இப்போ 26,000 வந்து நம்ம என்ன கிரெடிட்டர்ஸ்க்கு கொடுக்கணும். அப்போ ஃபுல் பேமெண்ட்டு நீ இவருக்கு கொடுக்கணும். ஸோ கொடுக்குற. இப்போ மீதி பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? 6,000. இந்த 30, 24 and 8,000. இப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கும்போது உன்னுடைய செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு? 30,000. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 30,000. இந்த 30,000ல் நீ கண்டிப்பாக கிரெடிட்டர்ஸுக்கு நீ 6,000 கொடுத்துடலாம். ஸோ நில் ஆஸ் யூஷுவல் இங்கே 30,000ல் 6,000 நீ கொடுத்துட்ட. மீதி வந்து உனக்கு எவ்வளோ இருக்குது? 24,000 இருக்குது. இப்போ 24,000ல் உன்னுடைய ஒர்க்கிங் நோட்ஸில் சர்ப்ளஸ் யாருக்கு இருந்தது? அப்சல்யூட் சர்ப்ளஸ் யாருக்கு இருந்தது? ஏக்கு தான் இருந்தது. அப்போ ஸோ நீ ஏக்கு என்ன பண்ணுற அப்படின்னா ஏக்கு வந்து 6,000 இருந்தது. ஏக்கு 6,000. ஸோ ஏக்கு 6,000 கொடுக்குறீங்க. ஸோ கொடுத்து முடிச்ச உடனே இப்போ இங்கே ஸோ 30ல் 6,000 வந்து இவருக்கு கிரெடிட்டர்ஸ் கொடுத்தாச்சு. மீதி பேலன்ஸ் 24,000. இந்த 24,000த்தில் அப்சல்யூட் சர்ப்ளஸ் வந்து மிஸ்டர் ஏக்கு இருந்தது. ஸோ 24ல் இங்கே 6 கழிச்சுட்டேன்னா மீதி எவ்வளோ இருக்குது? 18,000 இருக்குது. ஸோ இங்கே 30ல் 6 போச்சுன்னா 24. ஸோ இவங்களுக்கு இல்லை, பிக்கு இல்லை, சிக்கு இல்லை. ஓகே, இப்போ 18,000 இருக்கு உன்னுடைய கொஸ்டினில். மீதி பேலன்ஸ் 18,000. இந்த 18,000 உடனே 2:2:1 அப்படின்னு சொல்லி நீ பிரித்து கொடுத்துடக்கூடாது. இந்த 18,000ல் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் அப்சல்யூட் சர்ப்ளஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கு? பேஸ் கேபிட்டல் இன்டு பிஎஸ் ரேஷியோ. அவங்களுக்கு வந்து பேஸ் கேபிட்டல் இன்டு பிஎஸ் ரேஷியோ வந்து ஏக்கு பிக்கு எவ்வளோ இருந்தது? 8,000 இருந்தது. ஓகே, அப்போ 8,000 ஏக்கு 8,000, பிக்கு 8,000. ஸோ இப்போ 18ல் நீங்கள் 8 + 8 எவ்வளோ கொடுத்துருக்க? 16,000 கொடுத்துருக்க. ஸோ மீதி பேலன்ஸ் அப்படின்றது எவ்வளவு? 2,000 இருக்கு. மீதி பேலன்ஸ் 2,000. இப்போ 24 8 போச்சுன்னா 16, 24 8 போச்சுன்னா 16. இந்த 8,000 அப்படியே இருக்கு. இப்போ உன்னுடைய பேலன்ஸ் இந்த 2,000 இருக்கு பார்த்தியா? இதை தான் 2:2:1 அப்படின்ற ரேஷியோவில் நீ பிரிக்கிற. அப்போ 2:2:1 அப்படின்ற ரேஷியோவில் பிரிச்சோம்னா எவ்வளோ வரும்? இப்போ உன் கணக்கில் வந்து மொத்தம் வந்து 2,000 இருக்கு. ஸோ இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணுறேன். எதுக்காக 5ஆல் டிவைட் பண்ணுறேன்னா ரேஷியோ ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். 5ஆல் டிவைட் பண்ண அவ்வளோ வந்து 400. ஸோ 400 × 2 வந்து இவருக்கு 800, இவருக்கு 800, இவருக்கு 400. அப்போ 16,000ல் 800 போச்சுன்னா 15,200. ஸோ இவருக்கு 15,200, 15,200. இவருக்கு வந்து 7,600. ஓகே,
இப்போ ஆஸ் யூஷுவல் உன்னுடைய லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் உன்னுடைய கொஸ்டின்ல எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? the form was dissolved அப்படின்னு சொல்லி 18,000 இருக்கு. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 18,000. இந்த 18,000 என்ன பண்றீங்க? 2:2:1 அப்படின்ற ரேஷியோல பிரிச்சிருக்கேன். அப்ப 18,000 5 ஆல டிவைட் பண்ற 3 15 மீதி 3 ஸோ 6 30 3600. ஸோ 3600 இன்ட்டு 2 எவ்வளவு? 7,200. ஓகே, இவருக்கும் வந்து 7,200, இவருக்கு 3,600. ஸோ லெஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் 15 8 போச்சுன்னா 8, இவருக்கும் 8,000, இவருக்கு வந்து 4,000. ஸோ தட் இஸ் கால்டு த லாஸ் லெஃப்ட் அன்பெய்ட். லாஸ் லெஃப்ட் அன்பெய்ட். தட்ஸ் ஆல். இதான் உன்னுடைய கேஷ் அண்டர் ப்ரொபோர்ஷனல் மெத்தட். ஸோ இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட்டர்ஸ்க்கு எவ்வளோ இருக்குன்றத ஃபுல்லாக எழுதிக்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஏபிசி கேபிட்டல் எழுதிக்க. கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இட் வில் பி செட்டில்மெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஆர் த கிரெடிட்டர்ஸ். கிரெடிட்டர்ஸ் செட்டில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து மீதி பேலன்சஸ் இருக்குது. கிரெடிட்டர்ஸ்க்கு நீ கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 26,000 இருக்குது. இப்போ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் உன்னுடைய டிஸ்அவுண்ட் பண்ணும்போது எவ்வளோ கிராஜுவலாக ரியலைசஸ் பண்ணுறாங்கன்றத நான் வந்து கொஸ்டினில் சைடில் இருந்தது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 20,000. அந்த 20,000 கிரெடிட்டர்ஸ்க்கு கொடுக்குறீங்க. கொடுத்து முடிச்ச உடனே பேலன்ஸ் இன்னும் 6,000 கொடுக்க வேண்டியது. அப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வரீங்க. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட்டு 30,000. அந்த 30,000ல் 6,000 கொடுத்தது போக மீதி 24,000 இருக்குது. இந்த 24,000 இமிடியேட்டாக வந்து 2:2:1 அப்படின்றத பிரித்து கொடுத்துடக்கூடாது. உன்னுடைய ஒர்க்கிங் நோட்ஸில் நீ பார்க்கணும். அப்சல்யூட் சர்ப்ளஸ் யாருக்கு இருந்தது? மிஸ்டர் ஏக்கு இருந்தது. ஏக்கு எவ்வளோ இருந்தது? 8,000 இருந்தது. அந்த 8,000 கழிச்சிருங்க 16,000. ஸோ கழிச்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே சைமல்டேனியஸாக 24ல் ஸோ நம்மளுடைய இது வேல்யூ வந்து கழிச்சுன்னா மீதி வந்து எவ்வளோ இருக்குது பேலன்சஸ்ஸு? ஸோ அப்சல்யூட் சர்ப்ளஸ் வந்து 6,000 இருந்ததுல கழிச்சு முடிச்சோடனே 24ல் இங்கே வந்து உன்னுடைய இதில் 18,000 இருக்குல்ல, இந்த 18,000 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ் கேபிட்டல் இன்டு பிஎஸ் ரேஷியோ. அதில் பார்த்தீங்கன்னா 8,000 கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த 8,000 இங்கே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மீதி பேலன்ஸ் வந்து நமக்கு இங்கே 2,000 தான் இருக்குது. அந்த 2,000 தான் 2:2:1 அப்படின்ற ரேஷியோவில் பிரிக்கணும். நல்லா ஞாபகம். திருப்பி ஒன்ஸ் மோர் சொல்கிறேன். உன்னுடைய ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு 20,000, அதாவது கேஷ் இன் ஹேண்ட் பே பண்ணது போக மீதி வந்து 26,000 நீ கிரெடிட்டர்ஸ்க்கு நீ பே பண்ணணும். அதில் 20,000 தான் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது. அந்த 20,000 நெட் அமௌண்ட்டு நீ கொடுத்து முடித்தாலுமே மீதி பேலன்ஸு கிரெடிட்டர்ஸ்க்கு நீ 6,000 நீ கொடுக்க வேண்டியது. அப்போ ஃபஸ்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு 30,000 எடுக்கிறீங்க. 30ல் 6,000 கொடுத்துருங்க. கொடுத்தது போக பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க 24,000. உடனே 24,000 2:2:1 அப்படின்றதுல பிரிச்சிடாது. இப்போ அப்சல்யூட் சர்ப்ளஸ் வந்து யாருக்கு? ஏக்கு இருக்கு. அப்போ ஏக்கு 6,000 கழிச்சது போக மீதி 24,000. அப்போ சைமல்டேனியஸாக இங்கே 24ல் 6 போயிடுச்சுன்னா 18,000. அதுக்கடுத்து பேஸ் கேபிட்டல் இன்டு பிஎஸ் ரேஷியோ. பேஸ் கேபிட்டல் இன்டு பிஎஸ் ரேஷியோ வந்து அப்சல்யூட் சர்ப்ளஸ்க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். அதில் ஏக்கு வந்து 8,000, பிக்கு 8,000. ஸோ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா இங்கே 16,000, இங்கே 16,000. இங்கே வந்து நமக்கு 18,000 இருந்தது, 16,000 நம்ம இங்கே கொடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் வந்து 2,000. அந்த 2,000 தான் 2:2:1 அப்படின்ற ரேஷியோவில் பிரிச்சுக்கிறீங்க. கடைசி இன்ஸ்டால்மெண்ட்டு நோ ப்ராப்ளம் 18,000, அதான் 2:2:1 அப்படின்ற ரேஷியோவில் பிரிச்சுக்க. வரக்கூடியது லாஸ்ட் லெஃப்ட் அன்பெய்ட். இதில் ஏதாவது உனக்கு கொரிஸ் இருந்ததுன்னா கேட்டுக்க. ஓகே, தேங்க்யூ.